சும்மா இருந்த ஈரானை வந்துட்டு இஸ்ரேல் வந்துகிட்டு தாக்கி அது ஒரு 12 நாள் யுத்தம் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இதுல மறைக்கப்பட்ட நிறைய அழிவுகள் இஸ்ரேலுக்கு நடந்த அழிவுகள் வந்து நிறைய மறைக்கப்பட்டிருக்கு. இது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு வினோத செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. ஈரான் அணு ஆயுத நாடாக மாறினா அது எங்களுக்கு வந்துகிட்டு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா, சட்ட ரீதி இல்லாம அதாவது இல்லீகலா வந்துகிட்டு அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்கிற இஸ்ரேல் சொல்றான், ஈரான் வந்துகிட்டு அணு ஆயுதம் தயாரிக்கான அவங்களுக்கு பாதிப்பான். எவ்வளவு பெரிய காமெடியா நம்ம வந்துகிட்டு பார்க்கணும். ஈரான் தயாரிக்கிறது வந்துகிட்டு அவனோட நாலேஜபிள், அவனோட கண்டுபிடிப்பை அவன் வந்துகிட்டு செய்யறான். இருந்தும் வந்துகிட்டு அணு ஆயுத பரவ தடை சட்டத்துல வந்துகிட்டு கையெழுத்து போட்டு அவன் வந்து செஞ்சுட்டு இருக்கான். அப்படியேப்பட்ட ஈரான் மீது வந்துகிட்டு தாக்குதல் நடத்தினாப்ல. இவன் நினைச்சான் ஈரான் சாதாரண நாடு தானே, நமக்கு வந்துகிட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிடலாம். அந்த சவுதி அரேபியா மற்ற நாடு, இந்த கத்தரு, ஒமானு இவனெல்லாம் அடிக்கிற மாதிரி நம்ம போயிட்டு ஈரானை போய் அடிச்சுட்டானா நம்ம வந்துட்டு வந்துடலாம். அடிச்சுட்டானா அவன் திருப்பி அவ்வளவு அடிக்க மாட்டான், அடிச்சானு வச்சு அழிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் போய் அடிச்சா. ஆனா திருப்பி அடி பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது. அதெல்லாம் நம்ம பார்த்த கதை தான். ஈரான்ல வந்துகிட்டு முக்கியமான தலைவர்கள், சயின்டிஸ்ட்கள் இவங்க எல்லாம் கொல்லப்பட்டாங்க. பெரிய அளவுக்கு வந்துகிட்டு எல்லா பேப்பர்லயும் எல்லா இதுலயும் வந்துட்டு எழுதப்பட்டது. அது ஈரானோட கிட்டத்தட்ட ஈரானே முடிஞ்சு போச்சு, புகோடி முடிஞ்சுங்க அப்படிங்கிற அளவு தான் வந்துட்டு எல்லாருமே எழுதுனாங்க. ஏன் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாப்ல, குட் திங் அப்படின்னாப்ல, சரியா செஞ்சுச்சு இஸ்ரேல் அப்படின்னாப்ல. ஆனா அன்னைக்கு ராத்திரி திருப்பி அடி கொடுத்ததுல வாயை மூடினாப்ல ட்ரம்புக்கு பிடிபட்டு, இது வந்து நம்ம கையை மீறி போற செயலா இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அடிச்ச அடி 12 நாள் தான் அடிச்சான், ரொம்ப நாள்லாம் கிடையாது, வெறும் 12 நாள் அடிச்சான். அந்த 12 நாள்ல கிட்டத்தட்ட இஸ்ரேல்ல ஒரு 40% ஏற்றத்தை வந்து காலி பண்ண. அந்த நிலைமையில இவங்க வந்து இவ்வளவு தலைவரை கொன்னா அப்படின்னா இப்படின்னா சொல்லிட்டு ஏகப்பட்ட யூடியூப்ல அவங்க இந்த இஸ்ரேலுக்கு வந்துகிட்டு பூஜா தூக்குற ஒவ்வொரு சேனல்ஸையும் பார்க்கணும், அவங்கள ஒவ்வொரு கண்டென்ட்டையும் பார்க்கணும். செஞ்சான் சரிப்பா, இதெல்லாம் அழிவு நடந்துச்சு, அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா இஸ்ரேலுக்கு நடந்த அழிவை நீ ஏன் சொல்ல மாட்டீங்க? இதை விட பெரிய அழிவு இஸ்ரேலுக்கு நடந்திருக்கு, எவனும் வாயை திறக்க மாட்டேங்கான். அந்த இஸ்ரேலுக்கு நடந்த அழிவுகள், இஸ்ரேலுக்கு என்னெல்லாம் அழிவு நடந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு பட்டியல் போட்டு தரேன். கிட்டத்தட்ட இந்த 12 நாள்ல இஸ்ரேலுக்கு 1800க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள், அதுலயும் நிறைய தலைவர்கள் வந்துகிட்டு, அதாவது ஹெட் ஆஃப் பிரிகேடியர் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தலைமை பொறுப்புல இருக்கிற ராணுவ தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க வர வந்துகிட்டு இதுல அடங்கும் அப்படின்னு இருக்காப்ல. கிட்டத்தட்ட 1800 பேர் வர இதுல வந்துகிட்டு இறந்திருக்கதா ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இதை இஸ்ரேல் மூடி மறைச்சிருக்கா பாத்துக்கோங்க. இப்போ முக்கியமான தலையெல்லாம் அப்பவுமே தட்டி எடுத்திருக்காப்ல ஈரான். ஆனா ஈரான் எதுவுமே வெளியில சொல்லல. அடுத்ததா பாக்குறது பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய அழிவு இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு. இந்த வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட் வந்துகிட்டு 2வது நாளோ 3வது நாளோ வந்துட்டு அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இந்த சயின்டிஸ்ட கொன்னுக்கு பழி தீர்க்கும் விதமா முதல் நாள் தொட்டுட்டு அடிச்சிருக்காப்ல, 2-3 நாள் அடிச்சிருக்காப்ல அந்த இடத்த. டோட்டலா அந்த இன்ஸ்டிடியூட்டை காலி பண்ணிட்டாப்ல. சரி, இந்த வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தான்னா, இது ஜுவல் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலோட வந்துகிட்டு நகை அப்படின்னு ஜுவல் அப்படின்னா. இந்த மாதிரி நமக்கு வந்துகிட்டு இந்தியால இருக்குல்ல, முதல்ல இந்தியன் ஆயில் அப்படிலாம் சொல்லிட்டு நமக்கு ஒரு அரசு உடமையாக்கப்பட்ட ஒரு நிறுவனங்கள் இருந்துச்சுல, அந்த மாதிரி லாபம் சம்பாதிச்சு அதே மாதிரி அது ஒரு பொக்கிஷமான ஒரு நிறுவனம் தான் வந்துகிட்டு இந்த வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட். இந்த வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எல்லாம் நம்ம வந்துகிட்டு பார்த்தோம்னா ஐஎஸ்ஆர்ஓன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா வச்சிருப்போம், ஐஎஸ்ஆர்ஓ கேன்சர் இன்ஸ்டிடியூட் சொல்லிட்டு தனியா வச்சிருப்போம், மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் சொல்லிட்டு தனியா வச்சிருப்போம், இன்ஜினியரிங் ஐஐடி அப்படின்னு சொல்லிட்டு தனியா வச்சிருப்போம். இப்படி தனித்தனியா இருக்கும். ஆனா இதை எல்லாத்தையுமே சேர்த்த ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்னா அங்க வந்துட்டு வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட். அப்ப இந்த வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட்ல எல்லாமே, அதாவது மெடிக்கல் ரீதியா ரிசர்ச் பண்ணுவாங்க, டெக்னிக்கல் ரீதியா ரிசர்ச் பண்ணுவாப்ல, ராணுவ ரீதியா மிலிட்டரி ரீதியா ரிசர்ச் பண்ணுவாப்ல. இந்த எல்லாமே செய்யறது இந்த வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட் தான். அப்போ இந்த வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட் இதுல பெரிய ஒரு அதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட் சொல்லிட்டு போர்டு போட்டு, இந்த நம்ம ஊர்ல எல்லாம் பார்க்கலாம், போர்டை தூக்கி போட்டுட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருப்பான், கம்பெனி வேற இடத்துல வச்சு நடத்திருப்பான். பேரளவுக்கு கம்பெனி நடத்துறவன் வேற, அது இல்லை, ஆனா பேரை வச்சுட்டு அந்த மாதிரி இந்த வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு போர்டு வச்சுட்டு அது அபிஷியல் அட்ரஸ்ல இருக்கிறது வந்துட்டு ஒரு வேற இடம். ஆனா உண்மையிலே செயல்படுற இடம் அப்படின்னா ஒரு
மறைக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம். அப்போ இந்த மறைக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட இந்த இடத்த தேடி கரெக்டா அடிச்சு காலி பண்ணிட்டான். 90% ஆஃப் வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட் காலிங்க. நீங்க இருக்க 10% தான். இதுல பெரிய அளவுக்கு டெலஸ்கோப் போட்டுட்டு ஏகப்பட்ட இது. இந்த வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட்டை திரும்பி இவன் ரீகன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா பில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் செலவாகும் அப்படின்னு, கிட்டத்தட்ட 100-200 பில்லியன்ஸ்க்கு மேல வந்துட்டு டாலர்ஸ் செலவாகும் அப்படின்னு இருக்காங்க. இந்த வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட் வந்துட்டு இஸ்ரேலுக்குள்ளதும் கிடையாது. இஸ்ரேலுக்காக யாரு செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா ஐரோப்பா யூனியன் தான் வந்துகிட்டு ஃபண்ட் பண்ணி இந்த இன்ஸ்டிடியூட்டை வந்துகிட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை மேக்சிமம் மறைக்க பார்த்தாப்ல, ஆனா ஃபண்ட் பண்ணது ஐரோப்பா யூனியன்கிறதுனால இந்த நியூஸ் வந்துகிட்டு ஐரோப்பா யூனியனுக்கு சொல்ல வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஐரோப்பா யூனியன் இந்த நியூஸ் வெளியில வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப வந்துகிட்டு இந்த உலகத்துக்கு வந்துட்டு இந்த நியூஸ் தெரியுது. அப்போ இது வந்துகிட்டு இந்த ஒரு இன்ஸ்டிடியூட் மட்டுமே போதுங்க. ஈரானுக்கு நடந்த எல்லா தாக்குதலுக்கும் பழி தீர்க்கும் விடமா செஞ்ச இந்த ஒண்ணு மட்டுமே போதும். ஆனா இதுல மட்டுமே நின்றுச்சா இல்ல. ஹைஃபாவை காலி பண்ணாங்க. ஹைஃபா காலி பண்ணதுல முக்கியமானது என்னன்னா ஹைஃபாவோட துறைமுகம். அது இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பு. ஹைஃபா துறைமுகம் தான் வந்துகிட்டு யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா அதானி கான்ட்ராக்ட்ல இருந்தது. அதானி கான்ட்ராக்ட்ல இருந்து இந்த ஹைஃபா துறைமுகத்தை கம்ப்ளீட்டா தள்ளிடப்பட்டு காலி. அதாவது இது இனி ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆகும் இதை வந்து கிளியர் பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வர்றது. ஹைஃபா காலி பண்ண டெல்லவியூல கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேல டெல்லவியூ காலி பண்ணிட்டாங்க. மொசாதோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. ராணுவத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற மிகப்பெரிய பில்டிங், ராணுவ கட்டுப்பாடு ஆபீஸ், ராணுவத்துக்குன்னு சொல்லிட்டு உள்ள எல்லா இடத்துல அதை கம்ப்ளீட்டா அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இதுல தப்புனது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா F-35, F-16, F-35 விமானங்கள் மட்டும்தான். அதை எல்லாமே கொண்டு போய் சைப்ரஸ் மற்ற நாட்டுல கொண்டு போய் இறக்கிட்டாப்ல. ஒன்னாவது. ரெண்டாவது வந்துகிட்டு நிறைய பிளைட்டை வந்துகிட்டு ஏர்லயே வச்சுட்டாப்ல. அது ஏன்னா F-35 வந்துகிட்டு நீண்ட நேரம் பறக்கக்கூடியது. ஃபியூயலை ஃபில் பண்ணிட்டு அடிச்சுட்டாப்ல. அதே மாதிரி ஹைஃபால காலி பண்ண முக்கியமான என்னன்னா இவனோட ரிஃபைனரி இனி ஒரு 2 வருஷம் ஆகும். அந்த ரிஃபைனரி, ஆயில் ரிஃபைனரி இனி ரெடி ஆகி வரணும்னா இனி 2 வருஷம் ஆகும். அதனால அங்க வந்துகிட்டு ஆயில் தட்டுப்பாடு. இனி சவுதியா மத்தவனா எவனா கொடுத்தாதான், ஆயில் கொடுத்தாதான் அங்க வந்துகிட்டு அங்குள்ள வண்டிகள் ஓடுற அளவுக்கு வந்துகிட்டு இப்ப ஆயில் தட்டுப்பாடு அங்க வந்து. அப்போ இவ்வளவு பெரிய அழிவுகள் இங்க நடந்திருக்கு. ஆனா எனக்கு இன்னுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி பொத்தி பேச. இப்ப தெரியுதா ஏன் வந்துகிட்டு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானோட காலை பிடிச்சாப்ல அப்படிங்கிறது. ஈரானோட காலை பிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இதுதான். இந்த அழிவு. இது கிட்டத்தட்ட இந்த அழிவு கணக்கு கூட்டும்போது என்ன ரேட்டுக்கு வருதுன்னா இஸ்ரேலோட அப்படிங்கிற இஸ்ரேலோட காசுக்கு கிட்டத்தட்ட 3 to 5 ட்ரில்லியன் ஆகும் அப்படின்ட்டு. அதாவது அமெரிக்கா கணக்குக்கு போகும் பில்லியன் கணக்குல வரும். இந்த துட்டை ஃபுல்லா இப்ப யாரு கொடுக்கணும்? அமெரிக்கா கொடுக்கணும். அவன் இஸ்ரேல்கிட்ட தான் ஒண்ணுமே இல்ல. நீ இப்ப இதெல்லாம் வந்துகிட்டு சவுதிட்டு இருந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். சவுதி என்ன செய்யறான்? நீ வந்துகிட்டு பாலஸ்தீனுக்குள்ள பிரச்சனைக்கு முடிவு பண்ணாதான் வந்துகிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே உள்ள கொண்டு வந்து இறக்க முடியுங்கிற ஒரு டிமாண்ட் நிக்கிறார். இதையெல்லாம் பார்த்துதான் அவசரமா வந்துகிட்டு ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தமும் 2 ஸ்டேட்டுக்குள்ள ஒப்பந்தத்துக்கு நெதன்யாகுவோட டீமும் உள்ளக்க வர்றதுக்கு காரணமானது இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துகிட்டு நமக்கு வருது. அப்ப இந்த மாதிரி பெரிய அழிவை எல்லாத்தையுமே மாற்றி வச்சு பொழிச்சு வச்சுட்டு தான் நான் வந்து பெரிய கெத்து அப்படிங்கிற அளவுக்கு ஊரை ஏமாத்திட்டு இருக்க, இந்த மீடியா வச்சு ஏமாத்திட்டு இருக்க, பொய்யான பிரச்சாரங்கள் கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கிற இஸ்ரேலோட முகத்தை வந்துகிட்டு இன்னைக்கு எல்லாமே கிழிச்சு வெளியில ஆக்கிட்டார். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அல்ஜசீரா வந்துட்டு மேக்சிமம் இந்த உண்மைகளை வந்துட்டு வெளியில கொண்டு வர்றாங்க. இவத்துக்கு அல்ஜசீரா வந்துட்டு உள்ள கொண்டு தடை விதிக்கப்பட்டும் உள்ள இருந்து அவங்க வந்துகிட்டு அவங்களால எப்படிலாம் நியூஸ் எடுக்க முடியுமோ அப்படிலாம் நியூஸ் எடுத்து இதை வந்து வெளியில கொண்டாங்க. அப்ப இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இஸ்ரேலோட மிகப்பெரிய நஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ மாதிரி உங்களே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் SK.